அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு வண்டி வந்து நம்ம இன்டீரியர் கிளீனிங்கு வெறும் வாட்டர் வாஷ் தான் பண்ண போகிறோம். எத்தனை மாதம் ஒர்க் ஷாப்பில் நின்று தெரியுங்களா? ஒர்க் ஷாப்பில் நின்று பார்த்தா வந்திருக்குது வண்டி. இந்த வண்டி வந்து இன்டீரியர் கிளீன் அண்ட் வாட்டர் வாஷ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் உள்ளே காமிக்கல. முதல்ல உங்களுக்கு அப்படியே வெளியே சுற்றி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். என்ன அழுக்குங்க பா! இப்படிப்பட்ட வண்டியை எப்படி நம்ம வேலைக்கு எடுத்து செய்ய போகிறோன்னு பாருங்க. அழுக்குங்க. அப்போல் சரி பேக் சீட்டெல்லாம் பாருங்க என்ன அழுக்குன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல கேமராவில். பாருங்க, நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு அழுக்குன்னு. உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு தெரியல கேமராவில். அப்படியே அந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்க. அப்படி ஒரு அளவுக்கு போங்க. பாருங்க அந்த இது கிட்டையில எவ்வளோ அழுக்குன்னு. சரிங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க. இங்கே வேறு இந்த ஏசி பிளேயருக்குள்ளெல்லாம் மண் அத்தனையும் க்ளீன் பண்ணணும். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது நான் காமிக்கிறேனுங்க. ஓகே டிஎம்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து இன்டீரியர் க்ளீன் அண்ட் வாட்டர் வாஷ் முடிஞ்சுதுங்க. எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு வெளியே பாருங்கள். முதல் வண்டி வரும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்லி வாட்டர் வாஷ் தான் பண்ணிச்சுங்க. பல மாதமாக நின்றுட்டு இருந்த வண்டி ஒன்லி வாட்டர் வாஷ் பண்ணியிருக்குது. இன்டீரியர் பார்க்கலாங்களா? இந்த இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடமெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏசி பிளேயர் முதல் காமிச்சிருப்பேன். எப்படி க்ளீன் பண்ணிக்கு பாருங்க ப்ளோயர்லாம். அப்படியே பேக் சீட் காமிக்கிட்டுங்களா? பாருங்க பேக் சீட் காஞ்சிட்டு இருக்குதுங்க. எல்லாம் மேட்டெலாம் க்ளீன் பண்ணி போட்டாச்சுங்க. எல்லாம் தண்ணியில் அடித்து சுத்தமாக போட்டாச்சு, காய வச்சு. அப்போல் சரி பாருங்க. அடுத்து இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. எல்லாம் காஞ்சிட்டு இருக்குதுங்க. நிக்கெல்லாம் சுத்தமாக ஏர் பிடிச்சி இல்லை இந்த மேட்டெல்லாம் கழுவி இப்போ தான் போட்டிருக்குதுங்க. இந்த
இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எப்படி இருக்குது இன்டீரியர் க்ளீனிங் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பல மாதம் நின்று இருந்த வண்டியை கிட்டத்தட்ட எப்போ எடுத்ததுங்க, நேற்று எடுத்தது, ஒரு 3-4 மணிக்கு எடுத்தது. இன்றைக்கி முடிஞ்சிருக்குது மதியம் 2 மணிக்கு. கிட்டத்தட்ட 1.5 நாள் பக்கம் ஆகிருக்குதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வண்டி வந்து எங்கே விட்டீங்கனாலும் சரி ஒர்க் ஷாப்புக்கு கண்ணாடி ஏற்றி வைக்க சொல்லுங்கள். இந்த வண்டி ஆக்சுவலாக ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு ஏதோ விட்டுருப்பாங்களாட்டு இருக்குது. அதனால் அங்கேருந்த வண்டி வந்ததுங்க. இவ்வளோ அழுக்கில் வண்டி வந்திருக்குது பார்த்துங்க. எல்லாத்துக்கும் என்ன காரணம், கண்ணாடி இறக்கி விட்டு அப்படியே வண்டி நிறுத்திட்டாங்க பல மாதமாக. இனி எங்கே விட்டாருன்னு தெரியல. சரி, இன்டீரியர் க்ளீனிங் வந்து யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலிமா நம்மகிட்ட வந்தது. வாட்டர் வாஷ் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், வெறும் வாட்டர் வாஷ் தான் பண்ணியிருக்கிறேங்க, வேறு எதுவுமே பண்ணல. நல்லா க்ளீன் பண்ணுங்க வாட்டர் வாஷ். வண்டி பாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல, பானட்டெல்லாம் எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ மண் இருந்ததுன்னு சொல்லி. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வந்து வண்டி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈர துணி வச்சு டேஷ்போர்ட் ஆகிட்டுங்க, நீங்கள் அந்த டோர் பேடு இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஈர துணி வச்சு நீங்களே க்ளீன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சுத்தமாக நம்ம வண்டி வச்சுக்கிறோமோ அவ்வளோ தானுங்க நம்ம வண்டி. அதனால் வந்து நம்ம வண்டியை எந்தளவுக்கு பாதுகாப்பாக சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி எடுத்து நம்ம பண்ணணும். ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா தாராளமாக கொண்டு வாங்க, சூப்பராக இன்டீரியர் க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். டெஃப்லான் கோட்டிங் ரொம்ப வந்து அழுக்கேறிடுச்சு. இப்போ இந்த வண்டியே வந்து எத்தனை அழுக்கு இருக்குதுங்க. ஆக்சுவலாக வண்டி பார்த்தா நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது. இதுலேயே நம்ம ரப்பிங் பாலிஷ் போட்டோம்னா இதுலேயே அத்தனை அழுக்கு வருங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வண்டி சுத்தமாக வச்சுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா மெயில் ஐடிக்கு பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டீரியர் க்ளீனிங்னால் ஒரு 4-5 மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க, ஒரு ஹாஃப் டே. டெஃப்லான் கோட்டிங்னா 1 டே ஃபுல்லாக ஆயிருங்க. அதனால் வந்து ஏதாவது வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி எப்படி இருக்குதுங்க, நம்ம வண்டி எப்படி இருக்குது, எப்படி சுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்டீரியர் க்ளீனிங் சரி, இந்த ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு காமிக்கலாம் எப்படி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இன்டீரியர் க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு தனியாக நான் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேனுங்க. பாலிஷோடு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் டெஃப்லான் கோட்டிங்கோட. ஆனால் வந்து தனியாக ஒரு இன்டீரியர் க்ளீனிங் காமிச்சதில்லை இது வரைக்கும். நான் முடிஞ்ச அந்த பிஃபோர் ஆஃப்டர் வேணால் நான் உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரித்திக்கிட்ட தான் எனக்கு சொல்லணும், ரித்திக்கிட்ட சொல்லி பிஃபோர் ஆஃப்டர் நம்ம ஆட் பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்ச உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேனுங்க. பாருங்கள் டிஎம்எஃப். சரிங்க டிஎம்எஃப், நம்ம அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பாய் டிஎம்எஃப்.